யூடியூபர் இர்ஃபான் அவர்கள் ரீசெண்டா போஸ்ட் பண்ண ஒரு வீடியோவானது 7 வருஷம் அவரை ஜெயிலுக்கு தள்ளுற அளவுக்கு அந்த வீடியோவானது வந்து அவரை வந்து வைரல் ஆக்கி விட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். இர்ஃபான் அவர்கள் அவருக்கு பொறக்க போற குழந்தையினுடைய ஜெண்டரை வந்து ரிவீல் பண்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வந்து அஃபிஷியலா அவருடைய யூடியூப் சேனல்லே வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு. இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி ஜெண்டர் ரிவீல் பண்றது, ஜெண்டரை தெரிஞ்சுக்கிறது ஒரு சட்டப்படி குற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் காலங்காலமாக கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்படி பண்ணதுக்கான ரீசன் என்னன்னா, கருவில் இருக்கும்போதே வந்து அது வந்து பெண் குழந்தை அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சுன்னா அதை வந்து கள்ளிப்பால் ஊற்றி கொள்ற வழக்கம் வந்து இங்கே இருந்துட்டு இருந்துச்சு. அது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு சட்டங்கள் வந்து உள்ளுக்குள்ளார கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த சட்டத்தையும் மீறி ரீசெண்டாக யூடியூபர் இர்ஃபான் அவர்கள் வந்து போடப்பட்ட அந்த வீடியோவானது ஒரு சர்ச்சைக்குள்ளானதாக தான் வந்து மாறி இருந்திருக்குது. அப்ராட் போயிருந்த டைமில் அங்கே தான் வந்து இந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்ததாகவும், அந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்ததை தான் இங்கே வந்து ரிவீல் பண்ணதாகவும் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் கூட, தனக்கு பிறக்க போகிற குழந்தையினுடைய ஜெண்டரை ரிவீல் பண்ணுறது சட்டப்படி குற்றம், அது மட்டும் இல்லாமல் 7 வருஷம் சிறை தண்டனை இருக்கு அப்படிங்கிறதும் எழுதப்பட்ட ரூலாவே வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவருடைய அஃபிஷியல் யூடியூப் சேனல்ல வந்து ஜெண்டர் ரிவீல் பண்ண மாதிரி வீடியோ போட்டதுக்கு அப்புறமா அவர் மேல தமிழ்நாடு மருத்துவத்துறையிலிருந்து இர்ஃபான் அவர்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி காவல்துறைக்கும் வந்து அவங்க பரிந்துரைச்சிருக்கிறாங்க. ஸோ ரீசெண்டாக போட்ட அந்த ஜெண்டர் ரிவீலிங் வீடியோவானது வந்து இவரை 7 வருஷம் சிறை தண்டனைக்கு வந்து தள்ளப்படுற அளவுக்கு மாற்றிருக்குது. ஸோ சமீபத்தில் நிறைய யூடியூபர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் அவங்க போடுற வீடியோஸ் மூலியமா வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி வீடியோ போட்டுட்டு கேஸ் ஆகிற வரிசையில் எந்த ஒரு பிரச்சனையிலும் சிக்காம இருந்த இர்ஃபான் அவர்களுமே ரீசெண்டாக போட்ட வீடியோ மூலியமா அவருமே அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு.